Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் BKL12 தான் பொன்னேரி பல்தான் தான். எஸ் எல்லா டீமை பற்றி ஸ்டார்டிங் 7 போட்டுட்டு வரோம். இன்னைக்கு 10 பொன்னேரி பல்தான். எஸ் 7 டீம் ஆல்ரெடி போட்டாச்சு. இது 8வது டீம். பார்க்காதவங்க இதே சேனலில் தேடி பாருங்கள். இது என்னோட ஒப்பீனியன், என்னோட அபிப்பிராயம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் அபிப்பிராயம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். ரைட், பொன்னேரி பல்தான் சீசன் 10 கப்பு ஜெயிச்சவங்க. ஆமாம், சீசன் 9 ஃபைனல் விளையாண்டாங்க. ஜெய்ப்பூர் கப்பு ஜெயிச்சது. 10 இவங்க கப்பு ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே ஷாதுர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஷாதுர் ஹரியானாவுக்கு வந்தார். ஸோ அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆளுன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ரெகுலராக சில பேரை வச்சுருக்காங்க கோர் டீம். அதில் ஒன்று தான் அஸ்லம் இனாம்தார். போன சீசன் அஸ்லம் இனாம்தார் ஸ்டார்டிங்கில் இன்ஜுரி ஆனதுனால பர்ஃபார்மன்ஸ் ஃபுல் டீமே அது அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி அப்படி ஆகாது, ஃபிட்டாக வந்திருக்குன்னு அவரும் இன்டர்வியூ நிறையா கொடுத்துருக்காரு அஸ்லம் இனாம்தார். இவங்க ஸ்டார்டிங் 7 போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட கோச் இருக்கார்ல அஜய் தாக்கூர் சாப், வெரி குட் கோச். ஏன்னா வெரி ஸ்ட்ரிக்ட். அவருக்கு தெரியும் எப்படி யார்கிட்ட என்னென்ன வேலை வாங்கணும். போன சீசன் அசிஸ்டன்ட் கோச்சாக தான் வந்தார் அவர் மிடில், பிசி ரமேஷை விட்டுட்டு போனதுக்கப்புறம். ஸோ அவருக்கு தெரியும் யாரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன ஏதுன்னு. அதுவும் இல்லாமல் நிறைய பிளேயர் இவங்க டொமஸ்டிக் டோர்னமெண்ட் விளையாடிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பங்கஜ் மோஹித் ரயில்வேஸ்க்கோ, மோஹித் கோயத் வந்து ஹரியானாக்கு, ஈவன் சச்சின் தன்வரே டொமஸ்டிக் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அதனால தான் திரும்ப கோடிக்கு மேலே எடுத்துருக்காங்க அவர் ஆப்ஷனில். இங்கேருந்து போனால தலைவாசிலேருந்து. அதனால் அவங்ககிட்ட தேவை வெரி குட் டீம். 8 ரைடர் வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம சூஸ் பண்ணோம். மோஹித் கோயத், பங்கஜ் மோஹித், சச்சின் தன்வர், ஆதித்யா ஷெண்டே, ஸ்டூவர்ட் சிங்கு, நபிபாக்ஷ் திருப்பி இங்கே வந்துட்டார் அவர், மிலன் அண்ட் அபிஷேக் அப்படின்னு மொத்தம் 8 பேர். ஆல்ரவுண்டர் 2 பேர் சாலிட், அஸ்லம் இனாம்தார் அண்ட் குர்தீப். டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் 9 டிஃபெண்டர் இருக்காங்க. கௌரவ் கத்ரி, அவினேஷ் நடராஜன், விஷால் பரத்வாஜ் ஆப்ஷனில் எடுத்தாங்க. அமன், ரோஹன், ராகேஷ் போயிட்டே இருக்குது. ஸோ மொத்தம் அவங்ககிட்ட 19 பிளேயர் இருக்காங்க. ஸ்டார்டிங் 7 என்ன கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் மேபி ஒரு சேஞ்ச் இங்கே ஆகலாம். நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், பட் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ். ரைடர் ஆப்வியஸ்லி அஸ்லம் இனாம்தார் ஃபர்ஸ்ட் எழுதுருங்க அவர் பேரை. அப்புறம் சச்சின் தன்வர் டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர். அதனால தான் அவர் டொமஸ்டிக்கில் எடுத்தது. அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ் தலைவாசி விளையாடும்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேக்கு, CR66 ஏன்னா இந்த மாதிரி இவங்களெல்லாம் நீங்கள் நாடாமல் பண்ணலாம். அங்கே நீங்கள் பண்ண முடியாது. போன சீசன் அப்படி தான் நடந்தது. சச்சின் தன்வர் பாயிண்ட் எடுக்காமல் அவருக்கு சொல்லித்தரேன், இவருக்கு சொல்லித்தரேன், அங்கே கூட்டு போய் ஸ்டேட்டத்தில் மேட்ச் பார்க்குறது, அங்கே கட்டுறது கடைசியில் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் போச்சு. 10 பேர் இன்ஜூரி ஆகும். அதனால் சச்சின் தன்வர் இங்கே காமிச்ச மாதிரி அந்த அளவுக்கு இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கோச் அஜய் தாக்கூர் சாப். அது மட்டும் இல்லை, எல்லாமே இவரோட பெரிய பெரிய பிளேயர். அஸ்லம் இனாம்தார், கௌரவ் கத்ரி, மோஹித் கோயத் எல்லாம். ஸோ அந்த இடத்துல இவரோட வேலை என்னவோ, கோ டூ யுவர் ஜாப், கம் பேக். இவர் சப்போஸ் டு பி போனஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு சொன்னாங்க போன சீசன். ஆனால் தமிழ் தலைவருக்கு போனஸும் எடுக்கல. நிறைய வாட்டி எம்டி ரைட் ஆகி டூ ஆர் டை வந்து டூ ஆர் டெய்லி பாயிண்ட் போச்சு. நடந்தது. ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ். இங்கே வந்ததுனால he has to play his game. பாயிண்ட் எடுத்துகிட்டு வரது அவர் வேலை. அவர் பாட்டை பறித்து அதானே பண்ணார் 3 சீசனாக. 175+ எடுத்தார் 3 சீசனும். அதனால தான் தமிழ் தலைவாசி எடுத்தாங்க. ரைட், விஷயத்துக்கு போயிடலாம். ரைடர் யாருப்பா சொன்னாலே மாதிரி அஸ்லம் இனாம்தார், அப்புறம் சச்சின் தன்வர் அண்ட் மோஹித் கோயத். இந்த 3 பேர் தான் ரைடிங் பார்த்துப்பாங்க மோஸ்ட்லி. கார்னர் டிஃபெண்டருக்கு வரும். ரைட் கார்னரில் கௌரவ் கத்ரி, க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடி அவரது எழுதிருங்க கௌரவ் கத்ரி. லெஃப்ட் கார்னரில் 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து முகமது அமான். அவர் நேஷனலில் வெரி குட், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இப்போ டொமஸ்டிக் கேம்ஸ்லலாம். அது நம்ம விஷால் பரத்வாஜ் வேறு ஆப்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவரு ஒரு லெஃப்ட் கார்னர், அவரை கூட யூஸ் பண்ணலாம். 2 பேர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கவரு அப்படி எஸ் ரைட் கவர் நம்ம வந்துட்டார்ல இருக்கார்ல இங்கே அவினேஷ் நடராஜன். எஸ் லெஃப்ட் கவர் வந்து குர்தீப். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த 7ஓட தான் அவங்க போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் இல்லை சார்னு கோட்டை அழிச்சிட்டு புதுசாக ஒரு 7 சொன்னாலும் சொல்லுங்கள். லாட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ்லம் இனாம்தாரோட ஃபிட்னஸ். அவர் மட்டும் 22 மேட்ச் கண்டினியூஸாக விளையாண்டார்னா டெஃபினெட்லி இவங்களை பிளே ஆஃபில் பார்க்குறேன் நான். பிளே ஆஃப்க்கு அப்புறம் எனிபடிஸ் கேம் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். பொறுப்பு பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.